மகாலட்சுமி சொல்றாங்க, அக்கா ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களேக்கா, என்னக்கா? திவ்யா சொல்றாங்க, மகா நீ உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் என்கிட்ட ஓப்பனாவே சொன்ன. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துதான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன். நான் சொல்றத நீ கொஞ்சம் பொறுமையா கேளு. திரு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, திவ்யா சொன்னத மகா எப்படி எடுத்துக்க போறாளோ? திரு நினைச்சுக்கிட்டே தயங்கி நிக்கிறாரு. திவ்யா சொல்றாங்க, உன் லைஃப்ல நடந்தது எந்த பொண்ணுக்கும் நடக்க கூடாத விஷயம். ஆனா அது நடந்துருச்சு. அப்படி நடந்துருச்சுங்கிறதுக்காக அதுதான் வாழ்க்கைன்னு ஏத்துக்கிட்டு அதை நம்பி நீ வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நீ சின்ன பொண்ணு, உனக்கு நிறைய வாழ்க்கை இருக்கு, பெரிய எதிர்காலம் இருக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இப்போ உன் கழுத்துல தாலிய கட்டினவன் புடிச்சோ பிடிக்காமையோ தாலிய கட்டிட்டோம், உன் கூட தான் வாழ்ந்தாகணும்னு வந்திருந்தா நான் இதெல்லாம் பேசியிருக்க மாட்டேன். ஆனா நீயே கிளியரா சொல்ற அவருக்கு வேற ஒரு பொண்ணோட லவ் இருக்குன்னு. சோ நிச்சயமா அந்த பொண்ணதான் அவரு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அப்படின்னா ஓ நிலைமை? மகாலட்சுமி திவ்யா கிட்ட எதுவும் சொல்ல முடியாம திருவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.